பணவரவின் மூலியமாக புதுசா நம்ம வந்து ஏதாவது தொழில் தொடங்கலாம். இல்ல ஏற்கனவே நாங்க பிசினஸ் பண்ணிட்டுருக்கோம். அதில வந்து இன்னும் இன்வெஸ்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா அப்படின்லாம் பார்த்தோம்னா, அதுக்கான காலகட்டம் நல்லாருக்கு. 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்த குரு பகவான் பார்க்குறாருங்க. இது வந்து தைரிய வீரிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். மனசுல இருந்த குழப்பம்லாம் நீங்கிருங்க. எந்த ஒரு விஷயத்திலும் தைரியமா, துணிச்சலா வர்றத பார்த்துக்கலாம் அப்படின்னு துணிஞ்சு அந்த காரியத்துல இறங்கிருவீங்க. அது ரொம்பவே வந்து சிறப்புங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு. 5ஆம் இடம் அதிர்ஷ்ட ஸ்தானம்னு சொல்லுவாங்க. அதிர்ஷ்டங்கள் கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புக்காக காத்துட்டு இருந்தா அது இப்ப கிடைச்சு அதன் மூலியமாக உங்களுக்கு நல்லது நடக்க போகுதுங்க. கடன் தேடி வரும். அவங்களா ஃபோன் பண்ணி உங்களுக்கு இவ்வளோ பணம் தரோம், இவ்வளோ பணம் தரோம் அப்படின்னு கடன் உங்களுக்கு தேடி வரும். அதில் மட்டும் யோசித்து நம்மளால் இது கட்ட முடியுமா அப்படின்னு பிளான் பண்ணி தெளிவாக யோசித்து கடன் வாங்குறது நல்லதுங்க. நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் மின்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமாருங்க. கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த குரு அதிச்சார பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க. கன்னிராசியை பொறுத்த வரைக்குங்க, கன்னிராசிக்காரங்க புத்திசாலிங்க. எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செயல்படுவாங்க. ஆனால் யானைக்கும் அடிசருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி கடந்த ஒரு 2.5 வருஷ காலம், ஒரு 3 வருஷ காலம்னா நம்ம எடுத்துக்கலாம். 3 வருஷ காலமாக நம்ம செஞ்சதெல்லாம் ஏதோ ஒரு இடத்துல நான் தப்பு பண்ணுறோம், ஏதோ ஒரு இடத்துல ஒரு மிஸ் ஆகுது, நம்ம நினச்ச விஷயம் நினச்ச மாதிரி நடக்கலையே அப்படின்னு ஒரு ஃபீலிங் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இருக்குங்க. அது வந்து பார்த்திங்கன்னா, கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் இப்போ 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் இருந்தாருங்க. இப்போ 11ஆம் இடமான லாபஸ்தானுக்கு வர்றது நல்ல விஷயங்க. இது போன வருஷம் வரைக்கும் பாருங்கள், கன்னிராசிலேயே கேது, ராசியிலேயே கேது உட்காந்துட்டு ஏகப்பட்ட மனக்குழப்பத்தை கொடுத்துருப்பாருங்க. இப்போ வந்து அந்த குழப்பம் லைட்டாக விலகி இருக்குங்க. இன்னும் குரு வந்து 10ஆம் இடத்துல இருக்கிறத விட 11ஆம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்ல விஷயங்க. பணவரவு ரொம்பவே நல்லா இருக்கும். பணவரவின் மூலியமாக புதுசாக நம்ம வந்து ஏதாவது தொழில் தொடங்கலாம். இல்லை ஏற்கனவே நாங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்து இன்னும் இன்வெஸ்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா அப்படின்லாம் பார்த்தோம்னா அதுக்கான காலகட்டம் நல்லாயிருக்கு. தொழில் மூலியமாக பண வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க. அதே மாதிரி மூத்த சகோதரருக்கும் உங்களுக்கும் ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா அது இப்போ சரியாகுங்க. உங்கள் மூத்த சகோதரர் மூலியமாக உங்களுக்கு நன்மை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புங்க. அதே மாதிரி குரு பகவான் இப்போ பார்க்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னாங்க 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம். குரு இருக்கிற இடத்தை விட பார்க்குற இடத்துக்கு நிறைய பலன்களை கொடுப்பாருங்க. 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறாருங்க. இது வந்து தைரிய வீரிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். மனசில் இருந்த குழப்பம்லாம் நீங்கிருங்க. எந்த ஒரு விஷயத்திலும் தைரியமாக, துணிச்சலாக வர்றதை பார்த்துக்கலாம் அப்படின்னு துணிஞ்சு அந்த காரியத்தில் இறங்கிடுவீங்க. அது ரொம்பவே வந்து சிறப்புங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு. முயற்சி ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட முயற்சிகள் எல்லாமே பலிதமாகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. இளைய சகோதரர்கள் மூலியமாக நன்மைங்க. நிறைய சிறு பயணங்கள் போவீங்க. அந்த சிறு பயணங்கள் மூலியமாக வந்து அதுவும் உங்களுக்கு ஒரு லாபம் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்ஃபருக்காக காத்துட்ருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு இப்போ டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய ஒரு நல்ல அமைப்புங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் லாபத்தில் இருக்க குரு பகவான் வந்து கட்டாயம் தருவாருங்க. ஏன்னா லாபம் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன லாபங்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால கல்யாணம் ஆகிறதாகட்டும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதாகட்டும் எல்லாமே சூப்பராக நடக்குங்க. அடுத்து 5ஆம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்குறாருங்க. 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறனால 5ஆம் இடம் அதிர்ஷ்ட ஸ்தானம்னு சொல்லுவாங்க. அதிர்ஷ்டங்கள் கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புக்காக காத்துட்டு இருந்தால் அது இப்போ கிடச்சி அதன் மூலியமாக உங்களுக்கு நல்லது நடக்க போகுதுங்க. 5ஆம் இடம் குழந்தைகளுக்கான ஸ்தானம்னு சொல்லுவோம். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி 5ஆம் இடம்ங்கிறது காதல் ஸ்தானம்னு சொல்லுவோம். அதாவது நாங்கள் லவ் பண்ணிகிட்டு இருக்கோங்க ரொம்ப வருஷமாக, ஆனால் பேரண்ட்ஸ் வந்து ஏற்றுக்கலைங்க அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா இப்போ அவங்க ஏற்றுக்கிட்டு ஒரு திருமணம் அப்படிங்கிறது உங்களுக்கு நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் குரு பார்க்குறனால 5 காதல் 7 திருமணம். அதனால் உங்களோட காதல் திருமணத்தில் முடியறதுக்கான காலகட்டமாக இந்த காலகட்டம் இந்த குரு அதிச்சார பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. 5ஆம் இடம்ங்கிறது குழந்தைங்களோட படிப்பு, அடிப்படை அந்த மாதிரியான விஷயங்களை சொல்லக்கூடிய இடம். உங்களோட
குழந்தைகளோட எதிர்காலத்திற்கு தேவையான திட்டங்களை இப்போ போட்டிங்க அப்படின்னா அது வந்து சக்ஸஸ் ஆகுங்க. அவங்களுக்கான படிப்புக்கான ஒரு செலவு இல்லை அதுக்காக நம்ம ஒரு பிளான் ஏதாவது போட்டு வைக்கிறது, சேவிங்ஸ் ஏதாவது பண்ணி வைக்கிறது, அவங்களுக்கு பேரில் சொத்து வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இப்போ சாதகமாக இருக்குங்க. அடுத்து 7ஆம் இடத்தை குரு பார்க்குறாருங்க. 7ஆம் இடம் அப்படிங்கும்போது உங்களோட வாழ்க்கை துணையை சொல்லக்கூடிய இடங்க. இப்போ உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா வாமா அப்படின்னு உட்கார வச்சு பேசி முடிவெடுத்திங்கன்னா அது உங்களோட மனசில் இருந்தக்கூடிய அந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகிரும். அதே மாதிரி நீண்ட நாளாக கல்யாணம் ஆகாமல் இருக்குது, 30 வயசு ஆச்சுங்க, 35 வயசு ஆச்சுங்க, 40 வயசு ஆச்சுலாம் கூட கேட்குறாங்க. இப்போ அந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு குரு அதிச்சாரமாக 7ஆம் இடத்தை பார்க்குறனால வாழ்க்கை துணை அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த சமயம் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி அமைவாங்கங்க. அது 7ஆம் இடம் பிஸ்னஸை பார்ட்னர் சொல்லக்கூடிய இடங்க. அப்போ உங்களுக்கு லைஃப் பார்ட்னர் மட்டும் இல்லைங்க, பிஸ்னஸ் பார்ட்னருமே உங்களை வந்து புரிஞ்சுக்காமல் இருந்தாங்கன்னா அவங்க மூலியமாக இப்போ அவங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் உங்களோட சேர்ந்து பிஸ்னஸை எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்னு பேசி முடிவு பண்ணி உங்களோட தொழிலை நீங்கள் வந்து டெவலப் பண்ணுவீங்க. அது ரொம்ப சூப்பரான விஷயமா இந்த காலகட்டத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 7ஆம் இடத்தை பொறுத்த வரைக்குங்க இந்த சமுதாயம்னு சொல்லுவோம், சமுதாயத்தில் பேர் புகழ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. நிறைய சமூக சேவைகள் பண்ணியிருப்பீங்க, அதுக்கு இப்போ ஒரு அங்கீகாரம் பாராட்டு நீங்கள் எதிர்பார்த்தீங்களோ இல்லையோ இப்போ உங்களுக்கு அதில் அங்கீகாரம் பாராட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இருக்குங்க. ராகு 6ஆம் இடத்துல இருக்காருங்க. ராகு 6ஆம் இடத்துல இருக்கிறது உத்தியோகத்தில் ஒரு மாற்றம், இடமாற்றத்தை கொடுக்குங்க. டிரான்ஸ்ஃபர், அந்த மாதிரி நாடு கடல் கடந்து போகிறது, இல்லை வேறு மாநிலத்துக்கு போகிறது, இந்த மாதிரியான அமைப்பை வந்து ராகு கொடுப்பாருங்க. கொஞ்சம் ஹெல்த் விஷயத்தில் மட்டும் கன்னிராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ராகு 6ஆம் இடத்துல இருக்கனால என்ன பண்ணுவார் அப்படின்னா ஹெல்த்தில் கொஞ்சம் இஷ்யூஸ் கொடுப்பாரு. இன்ஃபெக்ஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க ஹெல்த்தில். அது மட்டும் இல்லாமல் இப்போ பாருங்கள், கடன் தேடி வரும். அவங்களா ஃபோன் பண்ணி உங்களுக்கு இவ்வளோ பணம் தரோம் அப்படின்னு கடன் உங்களுக்கு தேடி வரும். அதில் மட்டும் யோசித்து நம்மளால் இது கட்ட முடியுமா அப்படின்னு பிளான் பண்ணி தெளிவாக யோசித்து கடன் வாங்குறது நல்லதுங்க. ஆசைப்பட்டு வாங்கிட்டோம் அப்படின்னா பின்னாடி வந்து தடுமாற்றம் ஆயிரும். இந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. கேது 12ல் இருக்குங்க. தூக்கத்தில் கொஞ்சம் தொந்தரவு இருக்குங்க. விநாயகர் வழிபாடு பண்ணிக்கோங்க. ஒரு முடிஞ்சால் ஒரு வாக்கிங் அந்த மாதிரி இரவு நேரத்தில் போயிட்டு வந்தீங்கன்னா படுத்தோடனே ஒரு தூக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. சனி பகவான் வந்து பாருங்க 7ஆம் இடத்துல இருக்காரு. வாழ்க்கை துணையோட சில பிரச்சனைகள் வந்தாலும் குரு பகவானோட பார்வையினால் பிரச்சனைகள் நீங்கும். கணவன் மனைவி ஒற்றுமையோடு இருக்கணும் அப்படின்னா கடல் ஓரத்தில் இல்லை ஆற்றோரங்களில் இருக்கக்கூடிய அம்மன் வழிபாடு பண்ணிட்டு வாங்க, ரொம்பவே சிறப்பு. குறிப்பாக மீனவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணும்போது உங்களுக்கு இந்த குரு அதிச்சாரம் ரொம்பவே சாதகமாக இருக்குங்க. நன்றி, வணக்கம்.